கைஸ் சிம்போஸ்க்கு பிரசிடெண்டா இருந்து என் மச்சான் என்னென்ன வேலையை பார்க்குற மாதிரி. ஹாய் கைஸ், அவங்க சந்தீப், என் தம்பி சாம். தம்பிங்களா? ஆமாடா, நான் அண்ணன்டா உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்கள ஹரி அவன் வேலையை விட்டான். சுட செய்தி கேட்டிங்கன்னா ஹரி அவன் வேலையை விட்டான். அதான் இப்போ சுட செய்தி. அண்டு பிரபாவும் அவன் வேலையை விட்டான். அது ஒரு சுட செய்தி. அடுத்து எந்த வேலையும் இல்லை ஹாஸ்டல்ல, சும்மா தூங்கின்னு ரீல்ஸ் தள்ளுறதா எங்கள் வேலையே. தான் வேலையை பொறுத்தே இடம். கோகுல் தனியாகிட்டான் ரொம்ப நாளா ரீகன் இல்லாமல். எவ்ரி செகண்ட் இஸ் கோயிங் ஹெல் லைக் கோகுல் வித்தவுட் ரீகன். क्या गोकुल? अकेला थोड़ा गुमसुम लग रहा है तो. ஒரு ஸ்டோரி போடுவோம் கைஸ். நாங்க இப்போ சரியான ஸ்டோரி. அது இப்போ ரிவீல் பண்றோம் உங்களுக்கு. பாட்டு காப்பி விடாதுல. இதுடா பாட்டு எடுத்தீங்க. தமிழ் ஓகே. 9 மேல ரூம்ல 9 பாத்ரூம் இருக்குடா. இது வந்து கம்னா வான்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்டா? சரியா? ரைட் ஹேண்ட் மீன்ஸ் அமிலனா சோதாங்க. லெஃப்ட் ஹேண்ட் மீன்ஸ் பிச்சாங்கை. குட் இம்ப்ரூவ் மச்சே. ஓகே பை. கைஸ் சிம்போஸ்க்கு பிரசிடெண்டா இருந்து என் மச்சான் என்னென்ன வேலையை பார்க்குற மாதிரி. ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் பொறி வேற வேலையா வச்சுட்டு இருக்கிறான். இப்போ இவன் புதையல். ஏய் மச்சான், குப்பை எடுத்துட்டு லாஸ்ட் டைம் டெக்கரேஷன் ரொம்ப கஷ்டமா ஏதோ சாட்டு கிட்ட இருக்குதா பாரு. கைஸ் சிம்போசியத்துல வந்து பஞ்சம் ரொம்ப வந்து டெக்கரேஷனுக்காக இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்து எந்த காலேஜ் இந்த நிலைமை வரக்கூடாது. எந்த காலேஜ் இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த நிலைமைக்காக தான் இங்க சிம்போசியம் நடக்க வச்சுங்களா மச்சி. என்ன பண்றதுப்பா? இது போன வருஷம் குப்பைங்க. அந்த குப்பையை நீ யூஸ் பண்றானுங்க. மொத்தமா இங்க தூக்குனாங்க. என்ன மச்சி நீ தனி ஏதோ பண்ணுகிற? வீட்டுல போட்டு பாரு. சிறை படம் பாத்தீங்களா? கேசட் போடுன்னு தெரியுமா ஒரு இடத்துல. பிரெயின் டக்குன்னு உனக்குதான் இல்ல. இந்த கேசட்லாம் கஞ்சத்துக்கு கஞ்சம் பெரிய கஞ்சண்டா இதெல்லாம். எங்க போய் நாயத்து கேட்கறதுன்னு தெரியல. தலைவா, இந்த குப்பையில இருந்து எதனா உனக்கு வேணுமா? எது மச்சி இதா? இதெல்லாம் தர முடியாதா? இதெல்லாம் காமன் டெக்கரேஷன். சண்டை தான் இதெல்லாம் இந்த எடுத்தீங்கன்னா. ஹலோ மச்சி, ஈஸ்போர்ட் என்னடா வேணும் டெக்கரேஷனுக்கு? கைஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஸ்கெட்ச் இருக்கு எங்களுக்கு. இத பாருங்க, சிவா தான் ஓனர். அதுக்கு சிவா தான் ஓனர். கேஸ் கிஸ் போட்டு தள்ளி போறாடா. ஆதார் எங்ககிட்ட இருக்கு.
இன்னொரு போட்டோ இங்க வச்சு அது போறோம். இது குடும்பமானது. இது பாருங்க. ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் எங்க காலேஜ்ல எல்லாம் மச்சான். அப்படியே சஜினி கொடுக்குறேன். சிடி எத்தனை சிடி பாருங்க. ஸ்குவிட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட சிடி மொத்த கையில தான் இருக்கு. ஹரிபிரகாஷ் திரைப்படம் சிவா காட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. சிவா ஜல்லிக்கட்டு. இருட்டறியில் முரட்டு குத்து. ஸ்டார்ட் மியூசிக். இருட்டிலனா இங்க வேணாம். சிவாவோட முழு படமா? எல்லாத்துலயும் சிவா தூக்கி போடுறீங்க. ஸ்ரீகாந்துக்கு சொல்றேன், அவனுக்கு ஆசை இருக்காதா? ஸ்ரீகாந்தின் விளையாட்டுகள். ஸ்ரீகாந்தின் சிறப்பு படம். சிறப்பு படமா? சிறப்பு காட்சிகள். அவனே சொல்லிடுறான். சிறப்பு காட்சி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து சீனியரு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த காலேஜுக்கு வந்துருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த காலேஜ் பத்தி? சீனியர் சொல்லிட்டு கடைசி 100 ரூபா கொடுத்துட்டு போங்கன்ற. நீங்க இருக்கும்போது இருந்தபடியா அப்படியே இருக்குதா இல்ல இப்ப ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா காலேஜ்? அந்த ஸ்பீட் பிரேக் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்பீட் பிரேக். ஹாஸ்டல் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபைனல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் நேம் இப்போடியா தண்டா போடா. ஏய் யாரா இருக்கு? நம்ப மாட்டீங்களா? ஏதாவது சொல்லுங்க. இப்ப வெளில போயாச்சும் காதல் பெங்களூர். ஆனா பெங்களூர் டோலிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. வரையா போலாம். நல்லா இருக்காங்களா? சரி, அடுத்த வருஷம் வந்துடுறோம். எவ்வளோண்ணே? கைஸ் பெங்களூர்ல 4 டோலிஸ் கையில வச்சிருக்காரு அவரு. சும்மா இல்லாத பெங்களூர் டான் அவரு. அப்படியாண்ணா? 4 டோலியா? 4 டோலி ஏன்னா 4 டோலியா? அதிகமா இருந்துச்சு. இப்பதான் பட்ஜெட் பத்தாம கழட்டி விட்டீங்க. இல்ல கைஸ், நான் இது ஒரு 12 மணிக்கு அந்த ஷார்ட்ஸ் போட்டு வெளியே வருவார் பாருங்க ரோட்ல. எல்லா டோலியும் ஃபிளாட் அண்ணா மேல காலையிலே வந்து 12 மணிக்கு ஷார்ட்ஸ் போட்டு ஷார்ட்ஸ்ரா ஜட்டி மாதிரி. ஷார்ட்ஸ் தான்டா. காலையிலே வந்து விழுவாங்க எல்லாம். அவ்வளவு ஃபிகர் எங்க அண்ணன் ஃபிகர் டாப் கிளாஸ் ஃபிகர். அண்ணன் ஃபிகரா? அண்ணன் ஃபிகர் ரொம்ப மிஸ்றாங்க. தப்பா இருக்குடா. எங்க நேரா போயிருந்தீங்களா? ஸ்டேவா? ஸ்டே கிளம்ப நேரா பெங்களூரா? இல்ல வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வீடு தான் பெங்களூர். சரிண்ணே, வீட்டுக்கு போயிட்டு வாங்க பத்திரமா. பாய். வீடு பின்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சாங்க பாத்தியா? அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கட்டி. ஆமா, அந்த பிசினஸ் பண்ணலாம்ல பெங்களூர்ல. கஷ்டப்படுற அப்படியே போடுறாங்க. எல்லாரும் போய் கான்டாக்ட் நம்பர் கொடு. கான்டாக்ட் நம்பர் கேட்பாரு என்கிட்ட. இது அப்படியே போடுறாங்கடா. கள்ளச்சாராயம் அவன்கிட்ட தான் சொல்லணும். என் கேஸ் ஒன்று மாஸ்டர் பண்ணலாம். நான் கூட்டு போனேன் கலாச்சாரம் காலத்துல எடுத்துட்டு. வீடு பின்னாடி தானே. உங்க வீடு பின்னாடி தான் முள்ளுக்காடு இருக்கு. அதுதான் டெய்லி நைட்டு கைஸ் இவருதான் காசுறாரு கலாச்சாரம். ஃபார்ம்ல வந்து ஏபிசிடி போர்ஸ்னா ஏபிசி என்ன போட்டாங்க மச்சான். என்ன போட்டாங்க மச்சான். அடுத்து என்ன வந்து எரர் என்னன்னா என்னங்க? என்னன்னா என்னங்க? H2O நைட்ரஜன். நைட்ரஜன் என்னன்னா நைட்ரஜன் O3 அட H+O3ங்கறானே. O3னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுனா O மட்டும் தான்டா. எப்பறா 3 வரும்? HO3 CO3 இல்ல அது வந்து பிரியும் போது गाइस எனக்கு சரவணா சிவர் அடிச்சிக்கங்கடா. யார் ஜெயிக்கும்? गाइस ஹாஸ்டல்ல ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு. என்ன சோதனைன்னு கேக்குறியா? என்னாச்சு? ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னாச்சு? நெட் ஓட நெட் கிடைக்கல உனக்கு? 2 நாளா கஷ்டமா இருக்குது. நெட் சுத்தமா இல்ல சீனி. வெறுப்பாகுது எனக்கு தெரியுமா? 5G வரல. 2 நாளா வரல. சரவணா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்றேன், அவந்து வரல. ரீகந்த் கனெக்ட் பண்றேன், அவந்து வரல. சித்தப்புது வரல. மாமா கனெக்ட் பண்றேன், அது 4 பாஸே தான் வருது. இப்போ சாவு வச்சு ஓட்டுனுக்குறானுங்க. அவங்க எத்தனை பேர் ஓட்டுவானுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. தெரியலையே. நெட்வொர்க் வரல.
ரேட்டு கீட்டு ஏற்ற போகிறான்னு நினைக்கிறேன். கால் பண்ணி வச்சு விடாம எனக்கு அது நம்பர் இருக்கும். எவனுக்கு கால் பண்ணுறது? ஏர்டெல் கட்டி ஏர்டெல் தான் வச்சுக்கிட்டு கால் பண்ணி கலாய்ப்போம். அப்போ நைட்டு நேரத்தில் போட்டு அவங்க சத்தாச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியல கைஸ். நெட்ஒர்க் இல்லை 2 நாளாக இல்லை. என் நெட்டு எனக்கு தெரியல. நான் காலையில் வந்து என்ன பண்ணேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டேன். இவனை மாதிரி 4 பொண்ணு வச்சிருந்தா பரவாயில்ல, ஃபோன் பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம் நெட்ஒர்க் இல்லாமல். சந்திப்பு ஆனால் அந்த வாரத்தையே நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. என் மச்சான் வந்து சந்திப்பு இன்னிலிருந்து என் கூட பொண்ணுங்க இருக்காங்கன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்பா ஆமா கலவரமா? ஆமா சரி வர வாழ்க்கையில் கலவரம் நடந்துச்சு மச்சான் இவங்க வாழ்க்கையில், தீபக் வாழ்க்கையில். அண்ட் பாருங்க 2 பேர், இவங்க 2 பேர் பக்கம் தான் வந்து ஒளி அடிக்குது. நெட்டு பக்காவாக ஓடுது பாருங்க 2 பேருக்கும். ஓடுதானே எங்க பார்க்கணும். இந்த கல்லு உடையவே உடையாது. இது ஏசிக்கு இது அதுவும் கடை வாங்கி ஓட்டுனுக்கிறான். சரவணா வந்து 2 சிம் ரீசார்ஜ் பண்ணி ஓட்டுனுக்கிறான். அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்தால் படம் டெவலப் பண்ணி வச்சிடலாம். 5G ஓடு தான் வச்சு உனக்கு எப்படி வச்சு உனக்கு ஓட்டு ஓடுது? மொபைல் 65,000 போன்றா 65,000 போன் எந்த வீடு தான் 55,000 ரூபா 5G காட்டுதா? காட்டு தானே. எந்த வீட்டு காலை இது? டேய் அதெல்லாம் மகராசி வேணும்டா. எனக்கு என்ன வெறிடா கடுப்பாகுதுடா. காலில் காலியானது தெரியுமா? காலைல 9:30 மணிக்கு என் நெட்டு காலியானது. இப்போ வரையும் நெட்டு இல்லாமல் துடிச்சிட்டு இருக்கிறேன் நான். அவ்வளோதான். ஃபோர்டு 15 தூக்கி போட்டு போட 16 வாங்கி வழி இல்லை தம்பி. என்ன ஆனாலும் 15 தான் மாசே. இதுதான் எங்கள் தலைவர் இருக்குன்னு இப்போ கொஞ்சம் களத்தில் இறங்கிக்கிறாரு. ஸோ அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தீபக்கையும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கெஸ்ட்டாக அந்த மாதிரி உட்காந்து ஃபோன் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் தான் பொண்ணு இல்லையேங்க இந்த மாதிரி ஃபோன் பேச இருக்கு. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவ்வளோலாம்? இப்போ சொல்லு. நைட் நேரம் உனக்கா? எதுக்கு நான் பண்ணிக்கிட்டு? நம்பாது. இல்லை நான் என் ஃப்ரெண்டை நம்புவேன். நான் துரோகம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவேன்? துரோகம் பண்ணால் எதுக்கு துரோகம் பண்ணீங்க கேட்டு சால்வ் பண்ணி துரோகம் பண்ணா முடியாத பிரச்சனையா இருந்தா இல்லை சால்வ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனை இந்த உலகத்திலே இல்லை. எதனால தான் சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். எவ்ரிஒன் ஹேஸ் தி சொல்யூஷன்ஸ். எதனா பின்னாடி காரணம் இருக்கலாங்க. துரோகத்துக்கு குத்த காரணம் நீங்கள் எதனா உள் வேலை பண்ணிக்கலாம். பின் வேலை எதனா நீங்கள் பண்ணியிருக்கலாம். நான் உள் வேலை பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன பின் வேலை உள் வேலை பண்ணியிருந்தா ஸோ அந்த தட்டி கேட்கலாம்பா. அந்த இடத்துல பேசி நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை. 3 வருஷம் உறவை நம்ம வந்து விடக்கூடாதுல்ல. 3 வருஷம் உறவு விடக்கூடாது. ஏன்னா அவனும் 3 வருஷம் நம்ம பொத்தி பாதுகாப்புன தங்க வைரமாச்சுல. அவனோட நானும் சந்தீப் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சந்தீப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். சீனி பாருங்க கைஸ், அவன் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. அவன் ஃபோன் பண்ணி பேசுவான். கைஸ் நான் வீடியோ எங்கேயே முடிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நெட் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியல, கடன் வாங்கி ஓட்ட முடியல. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுறேங்க. அண்ட் வீடியோ டே பை டே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கான்டாக்ட்லேயே இருங்க. ஸோ வேலைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னா தீபக் மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு ஜாலியாக பேசி ஜாலியாக இருங்க. வரட்டா?